நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அடையாளத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் என்கிற எண்ணிக்கை நூலின் வார்த்தைகளை இன்று ஆண்டவர் நமக்கு அளித்து உங்களுக்கும் அடையாளத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு அடையாளம். நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட மிகச்சிறந்த அடையாளம். இந்த ஆண்டவரின் அடையாளத்தை ஏற்றுக்கொண்டு அவர் திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். இன்று திருப்பாடல் 25 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவரே உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வழிகளை அறியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே அறிவாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் அறிவை விட ஆண்டவரில் நாம் அறிவு பெறுவதே ஞானம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய ஞானத்தை பெற்று உலக அறிவில் நிறைவடைய ஆண்டவரை துதித்து பாடி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற ஒரு உண்மை, உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். இந்த வார்த்தைகளை நாம் சீர்தூக்கி பார்க்கிற போது நாம் செயல்படுகிற காரியங்கள் ஏராளம். ஆனால் எல்லாம் அந்த உண்மை நெறியின்படி தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை கேள்வி கேட்கிற போது அதில் அதிகமான நேரங்கள் நாம் உண்மை நெறியில் நடக்காமல் இருந்திருக்கிறோம். ஏதோ ஒன்றை செய்து நம்மை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோமே ஒழிய உண்மை நெறியில் நடக்க நாம் மறுத்திருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம், உண்மை நெறியில் என்னை வழி நடத்தும் என்று. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். இந்த திருப்பாடலின் 7-8 இறைவசனங்களை வாசிக்கிற போது தாவீது அரசர் கடவுளின் முடிவற்ற இரக்கத்தையும் பேரன்பையும் எடுத்து காட்டுவதை நாம் புரிந்து கொள்கிறோம். தனது இளமை பருவத்தின் பாவங்களை நினைவு கூர்ந்து அவற்றை மன்னித்தருளும் என்று கடவுளை நோக்கி குரல் எழுப்புகிறார். கடவுளின் கனிந்த பண்புகளாக விளங்கும் இரக்கமும் பேரன்பும் அவரது சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட நம்மிடமும் துலங்கிட வேண்டும் என்பது நமக்கு தரப்படுகிற சிந்தனை. ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம், தூயவராய் துலங்க ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் கொள்ளும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமது சாயலிலும் உருவிலும் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். என்னைப் போலவே
என்னுடைய உறவுகளும் ஆண்டவரை உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நான் எல்லோரையும் உமது சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரையும் உம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க கடமைப்பட்டவராக இருக்கிறோம் என்பதை அறிந்து செயல்பட எங்களையே நாங்கள் காப்பாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி புரியும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே